வாழ்க்கையில சில விஷயங்கள் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா? காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறதுல இருந்து உடற்பயிற்சி செய்யறது வரைக்கும் சில வேலைகளை செய்யணும்னு நினைச்சாலே மலை மாதிரி இருக்கும். மூளை சொல்லும் வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லும். உங்களுக்கு இப்படி எப்பவாவது தோணுச்சுன்னா நீங்க மட்டும் தனியா இல்லைங்க. நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்கு. ஆனா இந்த கஷ்டமான விஷயங்களை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. என்னன்னு தெரியுமா? அதுக்கு பேர் தான் லோட்டஸ் மெத்தட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். லோட்டஸ்னா தாமரை பூன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாமரை பூ சேத்துல இருந்து அழகா மேல வரும். அது மாதிரி தான் இந்த மெத்தடும். கடினமான வேலைகளை செய்யறதுக்கு மனசு தயாரா இல்லைன்னா முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய வேலை செய்யணும்னு இருக்குன்னா அதை சின்ன சின்ன பகுதிகளா பிரிச்சுக்கணும். சின்ன சின்ன பகுதிகளா பிரிச்சா அந்த வேலை பெருசா தெரியாது, ஈஸியா இருக்கும். அப்புறம் ஒரு வேலையை ஆரம்பிச்சதும் அதுல மட்டுமே கவனமா இருக்கணும். தாமரைப்பூ தண்ணியில எப்படி மிதக்குதோ அது மாதிரி உங்க மனசையும் ஒருநிலைப்படுத்தி இந்த வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. வேறு விஷயங்களை பத்தி யோசிக்காம இப்போ என்ன வேலை செய்யறோமோ அதுல மட்டும் முழு கவனத்தோட இருங்க. அடுத்ததா உங்களை நீங்களே நம்பணும். என்னால முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும். தாமரைப்பூ எப்படி சேத்துல இருந்து மேல வருதுன்னு பாருங்க. அது தன்னம்பிக்கையோட தான் மேல வருது. அதே மாதிரி நீங்களும் தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு வேலையையும் செய்யணும். சப்போஸ் வேலை செய்யும் போது கஷ்டமா இருந்தா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், வேலைய பாதியில விடக்கூடாது. தாமரைப்பூ எப்படி மெதுவா மொட்டு விட்டு அப்புறம் பூவா மாறுதோ அதே மாதிரி பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணுங்க. முக்கியமா நீங்க செய்யற வேலையை ரசிச்சு பண்ணுங்க. கஷ்டமான வேலைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாம இது ஒரு சேலஞ்சுன்னு நினைச்சு சந்தோஷமா பண்ணுங்க. லோட்டஸ் மெத்தட் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். கஷ்டமான வேலைகளை ஈஸியா செய்ய இது உங்களுக்கு ரொம்பவே உதவும். தாமரை பூவோட அழகையும் அதோட உறுதியையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸா ஆரம்பிச்சு கவனமா வேலை செஞ்சு தன்னம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால எல்லா கஷ்டமான விஷயங்களையும் ஈஸியா பண்ண முடியும். வெற்றி நமக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.